ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபிஷ் அக்வாரியமோட பார்ட் 4 வீடியோங்க. மீதி 3 பார்ட் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த ஒயிட் ஃபிஷ்ஷை பார்த்திங்களா எப்படி ரவுண்டு கட்டி விளாண்டுட்ருக்கீங்கன்னு? நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது மொத்தமாக நம்ம பார்க்கும்பொழுது அது தெரிய மாட்டேங்குதுங்க. ஒவ்வொன்றையாக நம்ம தனியாக நின்று நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஒவ்வொன்றோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறப்போ உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. டைம் போகிறதே தெரியலை, நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் என் வீட்டுக்காக தான் என்னை திட்டி கூப்பிட்டு போனார், போதும் வா இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் நின்று பார்த்துட்டே இருந்தேன். இருக்கிறதுலே ஹைலைட்டான இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், இது மிரரு, இந்த சைடு மிரரு தெரியுறாங்களா? ரெண்டு அர்ஹாமப்பா அழகாக இருக்குது பாருங்களேன். இது வேறு ரொம்ப இருட்டாக வேறு இருந்துச்சுங்க. போய் எங்கேயும் இடிச்சுக்கிற மாதிரி எனக்கு பயமாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க இதை நான் ஒன்று ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்களேன். நிஜமாக இதை பார்த்தா ஃபிஷ் மாதிரி ஒரு ஃபீல் வருது உங்களுக்கு. ஏதோ ஒரு ஃப்ளவரை தூக்கி உள்ளே போட்டு அது ஏதோ ஆடிட்டுருக்கிற மாதிரி தானே இருக்குது. நல்லா இருக்குது பாருங்களேன். இது என்ன சாப்பிடும், எப்படி சாப்பிடும், இதுக்கு வாய் எங்கே இருக்குது, கண் எங்கே இருக்குது, எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்க. அழகாக கொடை மாதிரி அது ப்ரீத் பண்ணுறது, அது அந்த ஆடுறது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இங்கேயே நின்று இதையே பார்த்துட்டே இருந்தேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, அழகாக. இது பாருங்களேன், ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப எப்படி ப்ரீத் பண்ணுதுன்னு. ஸ்விம் பண்ணுறப்ப தாங்க அப்படி ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுது. ரெஸ்ட்டில் கீழே உட்காந்துருக்கிறப்ப அப்படியே ரொம்ப நேரத்துக்கு ஒரு தடவை தான் இப்படி ப்ரீத் பண்ணுது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ரிஃப்குட்டிக்கு இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரவுண்டு கட்டி பார்த்துட்டு இருந்தா. பாப்பாப்பா போகலான்னு கூப்பிட வரமாட்டேன்ட்டா. சுற்றி பார்த்துட்ருக்கா பாருங்க. அவ்வளோதாங்க, இதோட ஃபிஷ் அக்வாரியம் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 4 பார்ட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், எல்லா ஃபிஷ்ஷுமே அழகாக இருக்கும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக நீங்களும் மைசூர் போனீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே எடுத்த கொஞ்சம் கிளிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் நம்ம மைசூர் பேலஸ்க்கு போக போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். பபாய்.